ஹலோ மக்களே, நம்ம எல்லாரோட அல்டிமேட் கோலாகவும் இருக்கிறது மணி தான். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, எனக்கு ஓகேவா. அப்படி நான் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்பதான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப, நான் கம்மியாக சம்பாதிச்சாலும் இந்தியாவோட மதிப்பில் அது அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் என்னால் சீக்கிரமாக ஒரு மில்லியனராகவோ பில்லியனராகவோ ஆக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி யோசிச்சப்பதான் எந்த நாட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும்னு நினச்சேன். நான் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் யூஎஸ் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, யூஎஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. யூஎஸ் கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் மோஸ்ட்லி, ஓகே, டாலர்ஸ் கூட தான். அதுக்கப்புறம் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது அது வேற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி பக்கத்தில் கூட யூஎஸ்ஆல போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோட வேல்யூ அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி யூஎஸ். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, அந்த நாட்டோட $1, அதான் ஒரு டாலர் கணக்கு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டில் 280 ரூபா. யூஎஸோட $1 நம்ம நாட்டில் 80 ரூபா தான். அந்த கண்ட்ரியோட டாலர் 220 ரூபா, 280 ரூபா. அப்போ யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன கண்ட்ரினா அதை கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். நீங்க கமெண்ட்ல போய் பாருங்க. கமெண்ட்ல ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுக்கு மறக்காம ஃபாலோ